வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தெரிவித்தீர்கள். சர்வதேச சதித்திட்டத்தினால் இந்த கைப்பாவை அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்திக்கு அனுருத்த இசைப்பிரியா பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர். அமைச்சர் அதிரடி. கிளீன் ஸ்ரீலங்கா கசிப்பை கிளீன் செய்யுமா? ஸ்ரீநேசன் கேள்வி. யாழில் மனித புதைக்குழி அமைந்துள்ள பகுதிகளில் மாற்றங்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். யாழ்ப்பாணத்தில் வீதிகளை அசுத்தப்படுத்திய காதலர்கள். யாழ் தையிட்டி விகாரியை இடிப்பதாக மிரட்டிய எம்பி ஸ்ரீதரனை கைது செய்ய வலியுறுத்த. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். சர்வதேச சதித்திட்டத்தினால் இந்த கைப்பாவை அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். நாட்டுக்கும் சமயத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பெரும் சேவையாற்றுவார்கள் என எதிர்பார்ப்பில் இந்த அரசாங்கத்தை மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு தொகை பணம் அனுப்பி வைக்கப்பட்டமை அம்பலமாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கா நிறுவனம் ஒன்றினூடாக சில நாடுகளுக்கு நிதி வழங்கியுள்ளதாகவும் அவ்வாறு இலங்கைக்கும் நிதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மாநாயக்க தேரர் மற்றும் கர்தினலுக்கு அரசாங்கம் உண்மையான தகவல்களை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கைப்பாவை அரசாங்கம், கைப்பாவை ஆட்சியாளர்கள் இன்று நாட்டின் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாகவும் சர்வதேச தேவைக்கேற்ப ஆட்சி நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விக்ரமதுங்கவின் வாகன ஓட்டுநர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை விடுதலை செய்யும் சட்டமா அதிபரின் முடிவு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் அதே நேரம் தமிழர் தாயகங்களில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் இசைப்பிரியாவின் மரணம் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தமிழரசியல் முக்கியஸ்தர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரண செய்திக்கு தான் துயரமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஊடகவியலாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு இலகுவான விடயம் அல்ல என்றும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கசிப்பை இல்லாதொழிக்குமா என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கசிப்பை கட்டுப்படுத்துமா என்ற கேள்வி எழுகிறது. பிரதேச செயலாளர், கிராம சேவகர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள், போலீசார், கலால் உத்தியோகத்தர்கள், மது கட்டுப்பாட்டு உத்தியோகத்தர்கள், படையினர் கூட்டாக உணர்வுபூர்வமாக ஒத்துழைத்தால் கசிப்பை இல்லாது ஒழிக்க முடியும். கிராமங்களில் வறுமை, போசாக்கின்மை, குடும்ப வன்முறைகள், நஞ்சூட்டல், மரணம், நோய், மாணவ இடைவெளிகள், பண்பாட்டு சீர்குலைவு போன்ற அனைத்துக்கும் கசிப்பு, போதை வஸ்து பாவனை போன்றவை முக்கிய காரணிகளாக உள்ளன. எனவே இவற்றை ஒழிப்பதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் உச்சளவில் பயன்பட வேண்டும். போதைப் பொருளில் ஒழிக்காமல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினால் முன்னேற்றம் காண முடியாது. யாழ்ப்பாணம் மரியாலையில் அமைந்துள்ள சிந்துபத்தி இந்து மயானத்தில் மனித பற்கள், எலும்புகள், மண்டியோடு போன்ற மனித எச்சங்கள் காணப்படுகின்றன. அந்த மயானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் ஆகியோர் நேற்றைய தினம் பார்வையிட்டனர். அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தகன மேடை ஒன்றினை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினர் மயானத்தின் மேற்கு பக்கமாக கிடங்கு தோண்டிய போது மனித எலும்புகள் மீட்கப்பட்டன. இருப்பினும் நல்லூர் பிரதேச சபையோ அல்லது குறித்த வேலை திட்டத்தினை மேற்கொண்டவர்களோ இதுவரை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் எமது கட்சியின் உறுப்பினரான கிருபா இந்த மயானத்தின் நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினராகவும் காணப்படுகிறார். அந்த வகையில் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு அவருக்கு நாங்கள் தெரிவித்துள்ளோம். பிரதேசமானது அன்னளவாக 600 தமிழ் பொதுமக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடமாக சொல்லப்படுகிறது.
கிருஷாந்தி படுகொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் தெரிவித்த தகவலில் இந்த செம்மணி சம்பவங்கள் அம்பலமாகியுள்ளன. அந்த வகையில் அவர் 10 இடங்களை கூறிய நிலையில் அவற்றில் 2 இடங்களில் மாத்திரமே தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏனைய இடங்களில் கணிசமான அளவு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்க தோன்றுகிறது. ஆகவே இந்த மனித புதைக்குழி குறித்து தீவிரமாக ஆராய்வது முக்கியமான ஒன்றாகும். செம்மணி படுகொலைகளின் தகவல்கள் அம்பலமாகியுள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முடிவுறாத நிலையில்தான் இந்த புதைக்குழியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணியில் காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்கள் வீதிகளை அசுத்தப்படுத்தியுள்ளனர். February 14 காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் நேற்று முன்தினம் இலங்கையின் பல்வேறு இடங்களில் காதலர் தினம் களை கட்டியிருந்தது. இதன் ஒரு பகுதியாக வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் வீதிகளில் காதலர்கள் தங்களது பெயர்களை எழுதியதுடன் வீதிகளையும் அசுத்தப்படுத்தியுள்ளமை அவதானிக்க முடிகிறது. இவ்வாறு வீதிகள் அசிங்கப்படுத்தப்பட்டமை தொடர்பில் பலரும் தமது விசனத்தை வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸரஜ மகாவிகாரையை இடிப்பதாக மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கைது செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜகத் தயஸ் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கருத்துக்கள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் அரசாங்கம் இதுபோன்ற சூழ்நிலைகளை புறக்கணித்தால் அது வன்முறையை ஊக்குவிப்பதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் செயல்பட தவறினால் அரசாங்கம் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.